கிராண்ட்மா கேம் கிராண்ட்மா மல்டிப்ளேயர். கிராணி வந்து வேறு, இது வந்து கிராண்ட்மா மல்டிப்ளேயர்னு ஒரு கேம் வந்துருக்கு. அந்த கேம் வந்து மல்டிப்ளேயர் விளையாடலாம். இது வந்து நான் ஃப்ரெண்ட் கூட தான் விளையாட போகிறேன். அவன் இப்போ தான் ஏற்றி கத்திரா போடு கிராண்ட்மா. இது நான் ஒரு வாட்டி ஏற்றிருக்கேன். இதில் வந்து கிராண்ட்மா மல்டிப்ளேயர்னும் இருக்குது, ஜிஎம்எம். முதல்ல கேம் சவுண்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். இது போட்டு செட்டிங்ஸ்லாம் மாற்றிக்கலாம். முதல்ல பிக் பட்டன் வந்து இங்கே இருக்கட்டும், சுடுற பட்டன் வந்து இங்கே இருக்கட்டும், ரீலோட் பண்ணுற பட்டன் வந்து இங்கே இருக்கட்டும். பெருசா டார்க்கா கண்ணு வந்து இங்கே இருக்கட்டும், டார்க்கா பெருசா. ஜம்ப் பண்ணுற பட்டன் வந்து எங்கே இருக்கோ அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்து நான் ஃப்ரீ ஃபயர் செட்டிங்ஸ் வச்சுன்னுக்கிறேன். இது வந்து ஸ்கோப் வந்து சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், செட்டிங்ஸே பெருசாக்கி இது பண்ணுறோம். ஓகே, நம்மளுக்கு வந்து சேவ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளே கேம் கொடுத்துட்டு மல்டிப்ளேயர் கொடுத்துட்டு யூஎஸ் பிளேயர் நேம் வந்து நான் என் பேர் வச்சுக்கிறேன். இருங்க, அவன் ஏற்றிட்டான், பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கான். இப்போ வந்து பேர் போட்டுப்போம். நான் வந்து இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு நிமிஷம் இருங்க, கொடுத்துருவோம். நான் சென்னையில் ஸ்டோர் லொகேஷனில் இருக்கிற தி ஸ்லீப் கம்பெனியோட ஷோரூமை விசிட் போயிட்டேன். 2 ஆட் சவுண்ட் கேட்குதா? என் தம்பி இது ஃபோன் இருக்கல, அதுவும் சைடில் தான் வச்சுருக்கேன். அதான் ரம்மி விளையாட நேரம் வந்து விட்டது. இப்போவே டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. ஹேர் ரொம்ப தின்னா இருக்கு, பால்ட் பேச்சஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு, அண்ட் ஹேர் க்ரோத்தே இல்லை, ஹேர் ஃபால் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஹியர் இஸ் த சொல்யூஷன். சோல்ஃப்ளவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 100% பியூர் அண்ட் நேச்சுரல் ரோஸ்மெரி லாவெண்டர் ஹெல்த்தி ஹேர் ஆயில். இது பேரில் மட்டும் ஹெல்த்தி இல்லை, உங்கள் ஹேருக்கு இதுதான் ஹெல்த்தி. இட் சப்போர்ட்ஸ் நேச்சுரல் ஹேர் க்ரோத். உங்கள் ஹேரை டென்ஸாக வைப்ரண்ட்டாக ஹெல்த்தியாக மாற்றி சாஃப்ட் ஷைனி அண்ட் லாங் ஹேரை விசிபிளாக பாருங்க. இன்னொரு ஆடு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். ஹாய், நான் விக்னேஷ் ராமகிருஷ்ணன். நான் விழுப்புரத்துலேருந்து இருக்கேன். நான் ஃப்ரெண்டு சும்மா ரம்மி சர்க்கிள் விளையாடிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கு தெரியும். ரம்மி சர்க்கிளில் கிராண்ட் ரம்மில் இருக்குது. அதில் நான் 2 hours விளையாடி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன். ஃபஸ்ட் ரேங்க்குக்காக எனக்கு 50 லட்சம் நான் வின் பண்ணேன். ஃப்ரீ டெபாசிட் அப்போ 10% இன்ஸ்டன்ட் கேஷ் பேக் இருக்குது. அது மற்ற ஆப்பில் எதுவுமே கிடைக்காது, ரம்மி சர்க்கிள் ஆப்பில் மட்டும் தான் இருக்குது. அதனால் என்ன மாதிரியே நீங்களும் கவலை இல்லாமல் விளையாடுங்க, ரம்மி சர்க்கிளில் ஜெயிச்சிருங்க. இந்த விளையாட்டு பழக்கத்தை உருவாக்கலாம் அல்லது நிதி அபாயத்தை ஏற்படுத்தலாம். பொறுப்போடு விளையாடவும். சரி ஃப்ரெண்ட்ஸ், கிரியேட் கேம் கொடுத்துட்டு ப்ரைவேட் கொடுத்துட்டு 2 பிளேயரு டெக்ஸ்ட்டு. இங்கே பாருங்க, நீங்கள் டெக்ஸ்ட்டுன்னு போடலாம், நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். டெக்ஸ்ட்டு ஓகே. நான் வந்து என்ன பண்ணுறேன், க்ரியேட் கேம் கொடுத்துட்றேன். அவன் வந்தோடனே ஃபுல்லாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அப்படியே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் கேம் பிளே. கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் வர போகிறான். இருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
எங்கே இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் ஆகுது. வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சைடில் அப்பப்போ அவனும் பேசுவான். அப்பப்போ தான் பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த கேம் நாங்கள் விளையாடி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் அதுங்களுக்கு என்ன வீக்னஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் வந்து கிராண்ட் கிட்ட போனேன். இந்த வீட்டில் வந்து 2 பேய், அங்கே ஒரு பேய் வரும், இங்கே ஒரு பேய் வரும். இந்த பேய் தான் வாடா என்கிட்ட. நீ எங்கடா போற? அந்த பொண்ணு பேய் இப்போ வராது. அந்த பொண்ணு பேய் வந்துச்சுடா. வந்துச்சு. வா பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு ஒன்று கேட்பாங்க, ஆக்ஸ்ன்னு நினைக்கிறேன். சரி வாடா, வா ஜம்ப் பண்ணா வர முடியும். வா இப்போ வந்து போது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடியே போவோம். அது பின்னாடி போனால் அது நல்லா பிடிச்சிடும். அப்படியே சொல்ல வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இங்கே வரும் பாருங்க. உங்களுக்கு எல்லா வழியும் தெரியும், அதனால நாங்கள் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். இது பாருங்க. இது இப்போ இங்கே இப்படி வர மாதிரி வந்து அப்படியே போவோம் பாருங்க. இது பண்ணிச்சா அப்படியே போவோம் பாருங்க. அந்த சைட்லாம் உள்ளே வராது. சொல்லலை நான் மாப்பிள்ள தேனி வந்து பேசுகிறேன். வாடா கீர்த்தன், அந்த பொண்ணு இந்த இடத்துக்குள்ள எதனா இருக்கான்னு பார்ப்பேன். ஃபியூஸ் ஒன்று வச்சுக்கிறேன். 4 ஃபியூஸ் மேலே பண்ண முடியும். இது உள்ள எதுவுமே இருக்காது, சும்மா ஆக்ஸ் ஒடிச்சா தான் அது உள்ளே போக முடியும். அது வந்து ஒன்றுத்துக்குள்ளே சொருவி வச்சுருப்பாங்க இல்லடா. ரெண்டு ஃபியூஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அது இப்போ இங்கே தான் வரும். அதான் நான் சேஃப்டியாக வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே வாங்குறது அப்போ தான் அது இங்கே வந்தால் நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருந்தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், மேலே போகணும். இப்போ ஏய் ஏண்டா வெளியே வந்த லூஸு வந்துச்சா? அது வரும், அது நண்பு வரத்துக்குள்ளே விஞ்சிடும்ல. ஒரே ஓட்டமாக ஓடிடலாமா எல்லாம்? வாடாப்பா ஏய் நீ ஒழிக்கினியா இல்லை இங்கே உக்காந்துக்கினியா? அந்த ஃபியூஸ் எடு உன் கதை. நான் அப்போவே சொன்னேன். வர அது எங்கே வரும்னு எனக்கு தெரியல.
கொஞ்சம் தான் வரும். அதே சமயம் ஓடி ஏ அங்கே வராதுடா. நான் சிங்கிள் அதுக்கு பாட்டி தான் பியூட்டி வராது. வந்துடுச்சுடா இங்கே பாரு வந்துடுச்சுடா. அது உள்ள வராதுடா. நான் அந்த வழியாக வரல. அது இப்படி நடந்து போனோன்னே நான் அப்படியே ஓடுவேன். அது வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆகுங்க. அதான் ஒரு கடுப்பு வரும். அது எங்கே? டேய் நீ ஒரு ஃபியூஸ் பார்த்தல, அது எங்கடா பார்த்த? இந்த பேய் அந்த இது உள்ள போகல அவங்க அது எட்ரா. 2 ஃபியூஸ் இங்கே இருக்குது, 2 ஃபியூஸ் மேலே இருக்கும். 3 ஃபியூஸ் எனக்கு உன்ட்டு இப்போ ஒரு ஃபியூஸ் என்கிட்ட ஒரு ஃபியூஸ் இருக்குது. எங்கடா அந்த ஃபியூஸ் எட்ரா? எங்கடா அந்த ஃபியூஸை பார்த்தேன்? ஏன் எந்த அடி வாங்கினேன்? அந்த பேய் வீட்டுக்குள்ள போகல. அப்படி சாரே எனக்கு அந்த பேய்க்கு மேலே என்ன தூக்கி வச்சிடலாமா? இப்போ மொத்தம் அங்கே ஒரு ஃபியூஸ் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து பாட்டிக்கு மேலே போனோம். சங்கு ஊதிடும். ஆக்ஸும் வேணும். அப்போ நம்ம 3 இது பார்த்துட்டோம். மேலே ஒன்று எனக்கு இது தெரியும். சரி முதல்ல நீ போட செங்கல் வச்சிருக்கல, தூக்கி அடி அது மேலே. செங்கல் நல்லா வருதா பாட்டி? இங்கேயா இருக்கு? அது மேலே போகுது. நம்மளுக்கு இந்த அளவு கிடையாது. நம்ம இங்கே போகணும். இங்கே கிடையாது. இது இடம் ஆச்சு. இந்த இடமும் கிடையாது. இந்த இடமும் கிடையாது. இந்த இடமும் கிடையாது. நான் ஃபியூஸை பார்த்துருக்கேன். ஆக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். ஏன்டா போட்ட? அது இங்கே தான்டா வரும். அதுக்கு காசு ஷார்ப்புடா, ஸ்பீடாக ஓடி வரும். எங்கே இந்த பண்ணி? இங்கே நான் இங்கே நின்றுக்கிறேன். அங்கேயா போட்டேன்? வீட்டு உள்ளையா? பாட்டி இங்கே தான் நின்றுச்சு. போயிடுச்சுடா பாட்டி. அவ்வளோ ஜன்னல் எட்டி பார்க்க. இங்கே இருக்காது. அது நம்ம இடத்துல இருக்கும். நம்ம கண்டுபிடிச்சோம் எந்த இடத்துல இருக்கும். வாடா உள்ள. ஷார்ட் கன் பாடி எடுத்துட்டியா? இப்போ வந்து இந்த கேமில் எஸ்கேப்லாம் மாட்டோம். பவர் தான் வரும். 4 ஃபியூஸை கண்டுபிடிச்சிட்டு வச்சிடணும். 4 ஃபியூஸ். அதுக்கு நம்மளுக்கு முதல்ல அந்த ஆக்ஸ் தேவை ஃப்ரெண்ட்ஸ். இந்த லூஸுவேன்
பாட்டியை பார்த்து பியூட்டி வராமல் பேசுகிறேன். ஆண்டினா கூட பரவாயில்ல. சரியா? அதான் இது வரைக்கும் சத்தம் கேட்குது. ஆனால் நான் தான் அந்த புக்கை தூக்கி போட்டது. அடி வாங்கினது நீ. அவங்க பாட்டி நிற்கிற மாதிரி இருக்கு. கதவு அப்படியே பாட்டியோடு சேர்த்து சாத்தி விட்டுருவோம். உள்ள போவோம். பாட்டி இங்கே நிற்குமா? நான் டேவிட் பண்ணி விடுறேன். நீ அப்படியே கீழே வந்து வச்சுக்கண்டா. கண்ணாடி நீயும் அதான் பண்ணி மாட்டேங்கிறீங்களா? இந்த புக்கு போட்டல அதில் தான் மாட்டீங்க. செட்டிங்ஸ் சரி, நான் பாட்டிக்கிட்ட மாட்டிட்டு கீழே வந்துட்டா. சடனாக போடாது. இங்கே தானே இருக்கும். வீட்டுக்கு போன விளையாடுகளே கொலைக்குது பொய் சொல்றமா. எனக்கு ஆக்சிதான் கிடைச்சிருச்சுமா. கனவே கனவே கனவே. கேக்குதாடா கிட்டான்? டேய் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இப்போ கீழே வரேன். ஓடி போறேன். நான் நல்லா தான் ஓடி போறேன். அது போ, அது பின்னாடியே நம்ம போவோம். அம்மா உள்ள போ. அது உள்ள போகும். சூப்பரா ஓடு ஜூஸ் இருக்கா? ஓடா 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 ஓடா. கீதன் உன்கிட்ட ஃபியூஸ் இருக்காடா? என்கிட்ட இல்லையேடா. சரி சரி வா இப்படி போலாம். எங்க பாரு கட்டிங் ரேட் இருக்குடா. கீதன் இதை எடுத்துக்கோ. ஓடாடி எடுத்துக்கோ. ஓடாடி கீழே போட்டேன் பாரு, எடுத்துக்கோ. மைக் ஆன் பண்ணி ஓடாடி கீழே போட்டேன் பாரு, எடுத்துக்கோ.
இது பாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன விட்டு உயிர் பாட்டுக்கலாம் கேவலமான பாட்டா இருக்கு. பாட்டுலாம் பாடுற காதுலேருந்து ரத்தம் வருது. என்னடா வாடா நம்ம போகணும். அது லியோ கேக்குதாடா? மேலதான் இருக்குது அது கேட்டு. அந்த பாட்டுக்கிட்ட போகிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ இந்த வீடியோ எவ்வளோ நேரம் வரும்? இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். நான் செத்துட்டு வாடி வாங்கி கோடி போட்டு கோடி இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம்.